அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பேச போகிறோன்னா, ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் 2 பசங்க, ஒரு பொண்ணு. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அந்த பெண்மணி போய், பேர் சங்கீதா, விஜயோட ஒய்ஃபு. அவங்க போய் கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் கேட்குறாங்க. எனக்கும் நடிகர் விஜய்க்கும் டிவோர்ஸ் கொடுங்க, விவாகரத்து கொடுங்க அப்படின்னு செங்கல்பட்டு கோர்ட்டில் போய் குடும்ப நல கோர்ட்டில் அவங்க வந்து வழக்கு தொடர்றாங்க. இவன் வந்து பொம்பளை பொறிக்கையாக இருக்கிறான், இவன் வந்து எங்களை பார்க்குறதே கிடையாது, செலவு காசு கொடுக்கறது கிடையாது, இவன் மேலே தனியாக இருப்பான், குடும்பம் நாங்கள் கீழே இருப்போம், நாங்கள் எதாவது வேணால் மேனேஜரை விட்டு தான் கேட்கணும். என் பையனே பார்த்துட்டான், ஒரு திரிஷா ஒரு நடிகரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து தனியாக இருக்கிறான். என் பையன் பார்த்துட்டு அதுலேருந்து வீட்டுக்கே வரதில்ல, எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டான், அதனால் இவனுக்கு அவனுக்கு டைவர்ஸ் கொடுங்க, இவனுக்கு சரி வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கோர்ட்டில். இது நம்ம சொல்லலை, கோர்ட்டில் அவங்க சொன்னது தான். கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது, செலவு காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டானோ, கார் கூட கொடுக்க மாட்டானோ, எல்லாமே எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை பண்ணின்னு அவங்க அம்மா அப்பா தனியாக இருக்கிறாங்க, இவன் குடும்பம் தனியாக இருக்குது, இவன் தனியாக இருக்கிறான். யார் கூட இருக்கிறான்? ஒரு நடிகர் கூட கூத்தடிச்சின்னு இவன் தனியாக கொடுத்தனம் பண்ணின்னு இருக்கிறான். இப்படியாப்பட்டவன் இவன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்கிறான். மூலக்கட்டவனே, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இங்கே சில தற்கூரிகள்லாம் இருக்குது. அந்த தற்கூரிலாம் என்ன சொன்னது, இந்த சங்கீதா வந்து டைவர்ஸ் கொடுத்தா போனால் போகிறா, நாங்கள் 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் பொண்டாட்டியாக மாறி உங்களுக்கு வந்துடுறோம், நீயே எங்களை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சில தற்கூரிங்களான்னு சொல்லுது பாரு. அதெல்லாம் நல்ல குடும்பத்து பெண்கள்லாம் அப்படி சொல்லாது. எங்கே கை சடை எங்கே இருந்து கூட்டின்னு வந்து பேச வச்சுருக்கானுங்க. அதாவது இந்த ரெட் லைட் ஏரியான்னு ஒன்று பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கூட்டின்னு வந்து பேச வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையான தொண்டர்கள்லாம் யாரும் அந்தமாதிரி பேச மாட்டோம். நல்ல குடும்பத்து பெண்கள்லாம் அப்படி பேசாது. இந்த மாதிரி சில ஒரு 10 பேர் இருக்கிறதால நல்ல குடும்பத்து பெண்களும் கேவலமாக நினைப்பாங்க சில பேர். இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்பாக போகிறாங்க வராங்க, அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சமமாக வேலையில் இருக்கிறாங்க. இவன் வந்து என்ன பேசுகிறான், இது பூராமே இதை வந்து இவன் குடும்பம் தனிப்பட்ட முறை இவன் குடும்ப பிரச்சனை. இதை வந்து எல்லாம் என்ன சொல்கிறான், திமுக தான் காரணம்ன்றான். திமுக காரணம். இப்போ திமுகவாக போய் நீ டிவோர்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லுது, இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிச்சு, இல்லை பசங்க 2 பிள்ளைங்களை பெற்றுக்கோன்னு சொல்லிச்சு, நீ வந்து திரிஷாவை கூட போய் படுத்துக்கோன்னு சொல்லிச்சு. ஏன்டா முட்டாள் பசங்களா, அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்கடா. இவன் தனிப்பட்ட முறையில் இவன் தரதலை, குடிகார பையன் தரதலை, சினிமாவில் சம்பாதிச்சு வச்சுன்னு கோடியாக எல்லாம் மக்களோட பணம் தான் இது பூராமே. எல்லாமே பிளாக் டிக்கெட்டில் காசு சம்பாதிச்சு வச்சுக்கின்னு 2000 3000 5000 வரைக்கும் டிக்கெட்டு எல்லாம் நம்ம காசை குத்தி இவன் சேர்த்து சம்பாதிச்சு வச்சுக்கின்னு இவன் தனிப்பட்ட முறையில் இவன் கூத்தடிச்சுன்னு இருக்கிறான். இவன் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சின்னு, ஒன்று டிஎம்கே இல்லை டிஎம்கே டிவிகே இல்லடா முட்டாள் பசங்களா. விஜய் தான் அதுக்கு காரணமே. அதனால தான் அவர் வந்து குடும்பம் பண்ணினுக்கிறாரு. அந்த அம்மா கூட, அந்த பொம்பளை கூட குடும்பம் பண்ணின்னு சொந்த மனைவியை, பாவம் நல்ல சகோதரி, அந்த சகோதரி வந்து நல்ல பெண்மணின்றதால இவ்வளோ காலமாக 5 வருஷமாக பேசத்தே இல்லையா, இவ்வளோ காலமாக பொறுமையாக இருந்துட்டு. ஆனால் இப்போ ஏன் எலெக்ஷன் டைமில் வந்து பேசணுன்னா இவன் முகத்தறியை கிழிக்க வந்துருக்குறாங்க அவங்க. இவன் நல்லவன் இல்லடா, கெட்டவன், இவன் அயோக்கிய பையன் அப்படின்னு நீங்கள் அவனை நம்பாதீங்க. இந்த மாதிரி தற்கூரியாக இருக்காதீங்க, அணில் பூஞ்சாக இருக்காதீங்க, கொஞ்சமாக ரசிகராக இருக்கிறீங்களா, ஒரு அளவோடு இருங்க. இவன் வந்து திருட்டு பையன், இவன் என் குடும்பத்தையே அவன் என்னையும் பார்க்க முடியல. இவங்க தமிழ்நாட்டு மக்களை பார்க்க போகிறான், இவங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறான். முதல்ல உன் குடும்பத்தை போய் பாதுகாப்பாக வச்சுக்கடா, அப்புறமா தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேசுவேன். பரதேசி குடிகார பையன் இவன். திமுக தான் காரணன்றான். திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? திமுகவோட உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லிச்சு, திமுகவை உன் குடும்பத்தை பார்க்க வேணான்னு சொல்லிச்சு, சொல்லுங்கள் நீங்களே. இவன் வந்து அதை ஒரே வீட்டிலே இருப்பாங்களா, தனித்தனியாக இவங்களுக்கு சமையல் பண்ணி, இவங்க தனியாக சமையல்காரன் வந்து இவங்களுக்கு சமையல் பண்ணி வைப்பானா,
இவன் இந்த இந்த குடிகார பையனுக்கு தனியாக சமையல் பண்ணி வைப்பாங்களாம். பேசிக்கிறதே இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அது அவங்க குடும்ப விஷயம் நம்ம பேசக்கூடாது தான். இது பொது வெளியில் வந்துருச்சு, கோர்ட் வரைக்கும் வந்துச்சு. அவங்க சொன்னதால நம்ம பேசுகிறோம். இல்லைனா இவனுக்கு நமக்கு என்ன இருக்குது, நம்ம பேச போகிறோம்? சொல்லுங்கள். திமுக தான் காரணம்னு சொல்லி இன்னொரு வாட்டி சொன்னேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இனிமேல் எவனாக தான் சரி, இதுக்கு காரணம் பூரா திமுக அப்படின்னு சொன்னான்னா செருப்பு பிஞ்சிரும். ஜாக்கிரதையாக இருங்க. திமுக தான் வந்து உன்னை வந்து டைவர்ஸ் பண்ண சொல்லிச்சா அந்த அம்மாட்ட போய் ஒரு சாவுக்கு போகிறோம். ஒரு சாவுக்கு அதிமுக கட்சிக்காரங்க டிஎம்கே போவோம், டிஎம்கே கட்சிக்காரங்க அதிமுக போவோம், எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து பிஜேபி கட்சிக்காரங்க ஏதாவது ஒன்று சாவு ஆச்சுன்னு போவோம். இதானே நடக்கும். நீ வந்து ஒரு சாவுக்கு போனவொடனே அவங்க தான் முரசொலி செல்வம் அவங்க சாவுக்கு போனதால் இவன் என்ன பண்ணுறான், அறிவு இல்லாத புத்தி இல்லாத திமுக தான் இவனை தூண்டுதல் பண்ணி இவனை வந்து டிவோர்ஸ் பண்ண வைக்குது, பேரை கெடுக்குது அப்படின்னு எல்லா தற்கூரி தருதலை எல்லாம் பேசுகிறான். அதாவது புரியாத பேசுகிறான். படிப்பறி இல்லாத முட்டாள் பசங்கள்லாம் பூராமே 10 வயசு 8 வயசு 7 வயசு பசங்க. ஒரு பார்த்தீங்களா இப்போ 2 பொம்பளை பிள்ளைங்க சொல்லுது, அந்த சங்கீதா நீ டைவர்ஸ் பண்ணிட்டு அவள் டைவர்ஸ் பண்ணா போகிறா, நாங்கள் இருக்கிறோம் பொண்டாட்டியான்னு சொல்கிறாளோ பார்த்தீங்களா? இப்படி அந்த குடும்பத்தில் இதெல்லாம் கேட்டுங்க அவளை செருப்பால் அடிக்கணும். இந்த நல்ல குடும்ப பொம்பளை அந்த மாதிரி சொல்லுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி யாருன்னா சொன்னால் செருப்பு கைட்டு அஞ்சு விட்டு தொடுத்துருவோம். இவங்களாம் விஷ ஊசி போட்டு சாவடிக்கணும். இது வந்து எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்கன்னே தெரியல. மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கணும், தமிழ்நாட்டை வந்து சிறப்பான ஆட்சி பண்ணிங்கன்னு இதை சீர்திருத்தமாக நல்ல முறையில் ஆட்சி பண்ணின்னு இருக்கார் நம்ம முதலமைச்சர். அவர் பேரை கெடுக்கிற வகையில் இந்த மாதிரி பூரா தருதலை தற்கூரி என்னன்னே தெரிய மாட்டேருந்து. தெரியாத ஏதோ ஒன்று வாயில் வந்ததை பேசுகிறான். எது வேணாலும் திமுகன்றான். இவன் படம் வந்து ஜனநாயகனா பிணநாயகனா ஒரு ஷூட்டிங் படம் எடுத்தான் பார்த்தீங்களா? அந்த படம் வந்து சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது? நல்ல அறிவு இருக்கும், படித்தவன் முட்டாளாக இருந்தால் தான் இந்த மாதிரி சொல்லுவான். சென்சார் போர்டு திமுகன்னு சொல்கிறான். சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. நீ வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறீல்ல, மோடி அங்கிள் அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள் அமித்ஷா அங்கிள்னு ஒரு வாட்டி சொல்லிப்பார், உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இடி ரைடு எல்லாமே வந்து உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஏமாந்தவன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின், அவரை பற்றி நீ ஸ்டாலின் அங்கிள்ன்ற நீயே ஒரு கேட்ட பையன். நீ 55 வயசாகுது, 52 வயசாகுது, நீ அவரை ஸ்டாலின் அங்கிள்ன்ற. இதெல்லாம் எங்கேயா நடக்குமா? இவன் ஒரு தருதலை தற்கூரி. அதனால தான் இவன் வந்து ஆச்சரியக்குறி. நாங்கள் வந்து தற்கூரி இல்லை, ஆச்சரியக்குறி. இன்னும் ஆச்சரியம், இப்போ கரண்ட்டு கம்பத்தில் கை வைக்கிறது ஆச்சரியமான செயலா அது? சொல்லுங்கள். மேலே ஏறினு ஒருத்தன் இறங்குடான்னு இறங்க மாட்டேன். தம்பி இறங்குப்பா, நீ தம்பி இறங்குனா தான் நான் முத்தம் கொடுப்பேன்பா. நாத்தம் முடிச்ச வாயால் நீ முத்தம் கொடுத்தா தாண்டா மேலேருந்து இறங்குன்றான் ஒருத்தன். பார்த்துறீங்களா? இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரில. ஜனநாயகன் படம் திமுகவில் தான் நின்று போச்சான். அது சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ரா. அங்கே போய் படிக்காத பசங்களா, முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு பேசுங்கடா. ஏதாவது ஒன்று பேசக்கூடாது. கஞ்சா அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஏதாவது ஒன்று பேசக்கூடாது. அப்புறம் என்ன சொல்கிறான், கரூரில் 42 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, இதுக்கு திமுக தான் காரணம். என் மேலே பழி போடாதீங்க. ரோட்டில் போகிறவங்களாம் அவனே போய் பொத்துன்னு ஊந்து செத்துட்டானா? இவன் வரான்னு சொன்னால் தாமதமாக வரான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு வரான். அங்கே க்ரௌடு அதிகமாகி போச்சு, கூட்டம் அதிகமாக நெரிசலில். இவன் ஒரு வண்டி வச்சுக்கிற மாதிரி எம வாகனம் மாதிரி பெருசாக வச்சுக்கிறான். அந்த ரோட்டில் அந்த முட்டு சந்தில் போய் விட்டுட்டு எல்லாம் நெரிச்சு செத்து போயிட்டான். இவன் பண்ண வேலையை போய் இது திமுக என் மேலே பழி போடுதுனான். அப்புறம் ஓடியே போட்டான். குடுன்னு ஓடி போய் பூந்துக்கினேன். எங்கே சிஎம் சார், நான் இங்கே தான் இருப்பேன், என் மேலே கை வைங்க, மக்கள் மேலே கை வைக்காதீங்க, போய் முதல்ல உன் குடும்பத்தை படுற டைவர்ஸ் கொடுத்துக்கிறாங்க பாரு, அதை போய் சரி பண்ணு, அப்புறமா சிஎம் சார் என் மேலே கை வைக்கினேன் அப்புறம் சொல்லுவேன். தெற்கீரின்னு சொல்கிறாங்கன்ற பின்ன உன்னை தெற்கீரின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? சொல்லு பார்ப்போம். மேலே ஏறுறான், கம்பத்தில் ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், பூராமே குரங்கு தருதலை தெற்கூரி தான். அப்புறம் அதை தான் சொல்லுவாங்க. உண்மை அதானே? சொல்லுங்கள். இவன் வந்து 42 பேரை கொன்னுட்டு ஓடி போட்டான். அப்புறமா வந்து நான் இங்கே தான் இருக்கணும் தொடர்நடிக்க பையன். எதுவாக இருந்தாலும் திமுகன்றான், எதுவாக இருந்தாலும் டிஎம்கே செய்தி என்ன பேசுறதுன்னு இவனுங்களுக்கு தெரியல. ஒரு கன்றாவையும் இவன் என்ன பேசுகிறான், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்குறான் மொத்தம் நடிக்கிறதுக்கு. இவன் படிக்கிறது தான், அதை பார்த்து நடிக்கிற மாரி படிச்சிக்கினே நடிக்க சொல்கிறான்.
அது என்ன சொல்கிறான், பேப்பரை கீழே போடவும், திரும்பி பார்க்கவும், இப்படி போவோம், அழுவோம், மூக்கு சிந்தவும், இதெல்லாம் எழுதி கொடுத்து இவன் பண்ண சொல்லிக்கிறான். அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா மாதிரி அவனை முதல் சொல்லணும். இவனுக்கு நடிக்கவும் தெரில, இவன் மகா நடிகன் தான். இவன் நடிகர், அவ்வளோதான். இவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சின்னு இவன் வந்து பணம் நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்கான். இந்த சொத்து பூரா காப்பாற்றணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபியில் இவனை இறக்கி விட்டுருக்குறாங்க. இறக்கி விட்டு இவனை வந்து திமுக பேரை கெடுக்கணுன்றதுக்கோசரம் இவனை இறக்கி விட்டு பணத்தை கொடுத்து இவன் வந்து ஏடிஎம், பிஜேபியோட ஏடிஎம் தான் இவன் பண்ணுற வேலை. இவன் வந்து ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுன்னு பூரா தரதில் தற்கூரியாக இருக்குது. வந்துக்கிட்டு மரத்து மேலே தொங்குறான். அவன் அந்த பொதுச் செயலாளர்னு ஒருத்தங்கிறான், கொள்கை பரப்பு செயலாளர், பொதுச் செயலாளர். இவனுக்கு அந்த புஷியானதுன்னு பூசிக்க மாட்டேன் மாதிரி பாருங்க, ஆள் பூசிங்க மாரி இருந்தீங்கன்னு அவனங்கெல்லாம் இட்டுன்னு தலைவர் இந்த 26க்கு அப்புறம் நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஒருத்தன் சொல்கிறான், ஒரு தற்கூரி சொல்கிறான் 266 தொகுதியிலும் நாம் தான் ஜெயிப்போன்றோம். எத்தனை தொகுதின்னு கூட தெரில இவனுங்களுக்கு. எத்தனை வார்டு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி, எத்தனை தலைவருக்கு, எத்தனை ஒன்றியம், எத்தனை கவுன்சிலரு, இது இவனுங்களுக்கு தெரியுதாம்மா? அவன் ஊர்லேயே எத்தனை கவுன்சிலர், எத்தனை ஸ்பீடு இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. எவன்னா சொல்கிறான் 226 தொகுதியிலும் நம்ம ஜெயிப்போன்றோம். இது கூட தெரியாமல் இருக்கானே இவனெல்லாம் தற்கொலை பசங்க. இவனை வச்சு நீங்கள் ஒரு கட்சி நடத்தினான்றான். ஒன்றா திமுகன்றான். திமுக மேலே பழி போடாதீங்கடாடி. இன்னும் உண்மை படித்தவனை தான் நீங்களாம், படிக்காத பசங்க, ஓட்டே இல்லாத பசங்க. முதல்ல இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோமே தெரில. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.